ட்ரம்ப்பை இன்னும் எப்படி சொல்லணும் அப்படின்னா இஸ் அ ஆக்சிடென்டல் பிரசிடென்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஒரு எதர்ச்சையாக வந்து ஒரு விபத்து மாதிரி வந்து ஒரு ஒரு நாட்டுடைய அதிபரானவர் தான் வந்து டொனால்ட் ட்ரம்ப். ஏன்னா அந்த எலெக்ஷனில் ஹிலாரி ஜெயிக்க வேண்டியது. ஆனால் அந்த ஹேக்கிங், விக்கிலீக்ஸ் உள்ளிட்ட விஷயங்களால் ட்ரம்ப், கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா உள்ளிட்ட விஷயங்களால் ட்ரம்ப் வந்து ஜெயிக்கிறார். விக்கிலீக்ஸ், இந்த ஹேக் பண்ணது, இது எல்லாத்துக்கும் பின்னாடி ரஷ்யா இருந்திருக்கிறது, ரஷ்யாவுடைய உளவுத்துறை இருந்திருக்கிறது. ஏன்னா ரஷ்யாவுடைய உளவுத்துறை ட்ரம்ப் ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த விஷயத்தை அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான வலுவான குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் அதை வந்து இதில் வந்து உறுதிப்படுத்தும் விதமாக இன்னும் கூடுதல் தகவல் என்னென்னா, இந்த ஹிலாரி அவர்கள் இந்த டெமோக்ராட்ஸ்க்காக பயன்படுத்திய அந்த சர்வர்ஸ் எல்லாமே உக்ரைனில் இருந்தது. ஸோ அதை உக்ரைனில் இருந்தது அப்படிங்கிறதால அதை வந்து ஹேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதுக்கு பின்னாடி மிக நிச்சயமாக ரஷ்யா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து ரொம்ப வலுவாகவே இருக்குது அந்த டாக்குமெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா. ப்ளஸ் லாஜிக்கலாக நம்ம விஷயங்களை கனெக்ட் பண்ணாலும் வந்து அது வந்து நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ தொடர்ச்சியாக அவர் அதிபரான பிறகு புதினை வந்து நேரடியாக வந்து சந்திப்பது, குறிப்பாக புதினை நேரடியாக சந்திக்கும் போது அந்த சந்திப்பு தொடர்பான ஒரு காணொலியை பார்க்க முடிஞ்சு. அந்த காணொலியில் ஒரு சேரில் புதின் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்துருப்பார். அந்த ஃபஸ்ட்டு சந்திப்பு அந்த காணொலியில் ட்ரம்ப் வந்து ரொம்ப பதற்றமாக இருப்பார். இந்த சேரோட முனையில் தான் உட்காந்துருப்பார். அவருடைய உருவம் நமக்கு தெரியும், அந்த உருவம் வந்து கம்பீரமாக நடந்து போகிறது தெரியும். ஆனால் புதின் முன்னாடி ஏதோ வந்து நான் வேலைக்காரன் அப்படிங்கிற மாதிரியே ட்ரம்ப் வந்து அந்த அவருடைய ஃபஸ்ட்டு மீட்டில் வந்து உட்காந்துருப்பார். ஸோ அந்த விஷயம் வந்து இதையும் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய விஷயமாக வந்து அது அமைஞ்சுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தொடர்ச்சியாக வந்து இதே தான் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. படிப்படியாக அது வந்து அப்படியே போயிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஜோ பைடன் வந்தார். ஆனால் ரஷ்யாவுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன? நேட்டோ நாடுகளை எதிர்ப்பது. அதை மிக தெளிவாக ட்ரம்ப் வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தார்.